வணக்கம். பீமா சதி இன்சூரன்ஸ் இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இத பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கும் இல்லையா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு நம்ம அத பத்தி ரொம்ப எளிமையா அச்சு அசலா புரிஞ்சுக்க போறோம். உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விக்கும் இங்க ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். பீமா சதி இன்சூரன்ஸ் பத்தி சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. சோ உங்களுக்காகவே தான் இந்த முழு விளக்கம். வாங்க உங்க சந்தேகங்களை ஒன்னொன்னா தீர்க்கலாம். சரி, இப்ப நாம விஷயத்துக்கு வரலாம். முதல்ல இந்த பீமா சதி அப்படின்னா என்ன? எதுக்காக இந்த திட்டம்? இதோட அஸ்திவாரம் என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கலாம். பீமா சதிங்கிறது ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் கிடையாது. இது அரசாங்கத்தோட ஆதரவோட இயங்குற ஒரு திட்டம். இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு ஃபைனான்ஷியல் சேஃப்டி நெட், அதாவது ஒரு நிதி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தர்றதுதான். பாருங்க, இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோளே இதுதான். நம்ம வாழ்க்கையில என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம் இல்லையா? அப்படி ஏதாவது எதிர்பாராத கஷ்டம் வரும்போது எந்த ஒரு குடும்பமும் பணத்துக்காக தடுமாறி நிக்க கூடாது. அதுக்குதான் ரொம்ப குறைஞ்ச காசுல ஒரு உறுதியான பாதுகாப்பு. சரி, இந்த திட்டம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாருக்குமா? யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க? வாங்க அத பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். ஆமா, இதுல சேர்றதுக்கு சில தகுதிகள் வச்சிருக்காங்க. பொதுவா பாத்தீங்கன்னா, உங்க வயசு என்ன, உங்க வருமானம் எவ்ளோ, நீங்க எங்க வசிக்கிறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்களை பாப்பாங்க. சோ இந்த தகுதிகள் உங்களுக்கு பொருந்துதான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டா அப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. ஓகே, தகுதியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரும். அதாவது இந்த திட்டத்துல சேரதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? வாங்க லிஸ்ட பார்க்கலாம். அப்பா, இந்த பீமா சதி திட்டம் மூலியமா நமக்கு கிடைக்க போற உண்மையான கவரேஜ் என்ன? எந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எல்லாம் இது நம்ம கை கொடுக்கும் பார்க்கலாம் வாங்க. முதலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆயுட்காப்பீடு. ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு இயற்கை மரணம் ஏற்பட்டா அவரோட குடும்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை உதவியா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்க இல்லாத நேரத்துல அந்த குடும்பத்துக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். அடுத்ததா, விபத்து மூலமா மரணம் ஏற்பட்டா, அப்படி ஒரு சோகம் நடந்தா கிடைக்கிற இழப்பீட்டுத் தொகை இன்னும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரங்கள்ல குடும்பத்தோட பண கஷ்டத்தை குறைக்க இது ரொம்பவே கை கொடுக்கும். மரணம் மட்டுமல்ல, ஒருவேளை விபத்துல ஒருத்தருக்கு நிரந்தரமா ஊனம் ஏற்பட்டா கூட அவங்களுக்கும் ஒரு காப்பீட்டுத் தொகை கிடைக்கும். இது அவங்களோட எதிர்காலத்துக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரே திட்டத்துல லைஃப் இன்சூரன்ஸ் கவர், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட், அப்புறம் ஓணத்துக்கான பாதுகாப்புன்னு ஒரு முழுமையான பேக்கேஜ் இது. சில சமயம் இதுல இன்னும் சில கூடுதல் பயன்கள் கூட இருக்கலாம். இந்த நன்மைகள் எல்லாம் கேட்கும்போது இதுல சேர்றது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமோன்னு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, இதுல அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப நேரடியானது. முதல்ல தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரசாங்கம் சொல்ற ஆஃபீஸ்க்கோ இல்லனா உங்களோட ஆன்லைன் போர்ட்டலுக்கோ போகணும். அங்க அப்ளிகேஷன் ஃபார்மை கவனமா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணா போதும். உடனடியா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கூட கொடுத்துடுவாங்க. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்த்துடலாம். இந்த திட்டத்துல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுக்கான பிரீமியம், அதாவது வருஷ சந்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்தா அதுக்கு என்ன ப்ராசஸ், ஒவ்வொரு வருஷமும் பாலிசியை எப்படி ரினியூ பண்ணணும், இந்த மாதிரி எல்லா தகவல்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ இவ்ளோ நேரம் நாம பேசினதுல இருந்து 4 விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, பீமா சதிங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு சூப்பரான பாதுகாப்பு. 2, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க தகுதியை செக் பண்ணிக்கோங்க. 3, இதோட பயன்கள் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி ஆதரவா இருக்கும். 4, இதுல சேர்றது ரொம்பவே சுலபம். பாருங்க, உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்கான முதல் படி நீங்க சரியா யோசிச்சு எடுக்கிற இந்த மாதிரி ஒரு சின்ன முடிவுல தான் ஆரம்பிக்குது. சரி, இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலம் உண்மையிலேயே சேஃபா, பாதுகாப்பா இருக்கா? இத பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நன்றி.